வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். திமுகவிலிருந்து அழகிரி நிரந்தரமாக நீக்கம், தொடர்ந்து விமர்சித்ததால் நடவடிக்கை எடுத்து கருணாநிதி அறிவிப்பு. ஸ்மால் பஸ்களில் உள்ள இலைகளை அகற்ற உடனடி நடவடிக்கை, ஜெயலலிதாவின் மனுவை தள்ளுபடி செய்து ஹைகோர்ட் உத்தரவு. இந்தியன் முஜாஹிதீன் தலைவன் தெஹ்சின் அக்தர் கைது, மோடி கூட்டத்தில் தொடர் குண்டுவெடிப்புக்கு மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி. விரிவான செய்திகள். திமுகவிலிருந்து முன்னாள் தென்மண்டல அமைப்பு செயலாளரும் கருணாநிதியின் மகனுமான அழகிரி நிரந்தரமாக நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தனது ஆதரவாளர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து கருணாநிதியுடன் நேரடியாக வாக்குவாதம் நடத்தியதை அடுத்து திமுகவிலிருந்து தென்மண்டல முன்னாள் அமைப்பு செயலாளர் அழகிரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மதுரையில் போஸ்டர் யுத்தம் நடத்தியது, தீண்டாமை வன்கொடுமை பிரிவில் ஸ்டாலின் ஆதரவாளர்கள் மீது வழக்கு தொடர்ந்தது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை சுட்டிக்காட்டி அழகிரி தற்காலிக நீக்கம் செய்யப்படுவதாக திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் அறிவித்திருந்தார். இதையடுத்து ஆவேசமாக களத்தில் குதித்த அழகிரி பிரதமர் மன்மோகன், பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங் ஆகியோரை சந்தித்ததுடன் தனது ஆதரவாளர்கள் இல்ல விசேஷங்களில் கலந்து கொண்டு திமுக தலைமையையும் தனது ஆதரவாளர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் கடுமையாக விமர்சித்து பரபரப்பை ஏற்படுத்தி வந்தார். இந்நிலையில் அழகிரியை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாரதிய ஜனதா வேட்பாளர் ஹெச் ராஜா மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர் ஒருவர் பின் ஒருவராக சந்தித்து வந்தனர். தன்னை விமர்சித்த புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமியை 3வது இடத்துக்கு தள்ளுவேன் என்றும் அழகிரி ஆவேசமாக சபதம் செய்திருந்தார். அத்துடன் திமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களுக்கு எதிராக அழகிரியின் ஆதரவாளர்கள் களமிறங்கியுள்ளதாகவும் தலைமைக்கு தொடர் புகார்கள் வந்தன. இந்நிலையில் செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைவர் கருணாநிதி, திமுகவில் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருந்த அழகிரி கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். கட்சியிடம் விளக்கம் அளிக்காததோடு தொடர்ந்து விமர்சித்து வந்ததால் கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகனுடன் கலந்து பேசி இம்முடிவு எடுக்கப்பட்டதாக கருணாநிதி தெரிவித்தார். திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையிலும் செயல்பட்டு வந்ததால் ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தற்காலிகமாக நீக்கி வைக்கப்பட்டுள்ள நிலையில் கட்சியின் தலைமையையும் கட்சியின் முன்னோடிகளையும் இழிவுபடுத்தும் வகையில் விமர்சித்து வருவதாலும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாலும் திமுகவிலிருந்து அறவே நீக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்மால் பஸ்களில் உள்ள இலை ஓவியத்தை மறைப்பதற்கு தேர்தல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவு செல்லும் என உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இதை எதிர்த்து ஜெயலலிதா தாக்கல் செய்த மனுவை நிராகரித்தது. மினி பஸ்களில் உள்ள இலை ஓவியத்தை மறைக்க வேண்டும் என்றும் பொதுச் சொத்துக்களில் கட்சிகளின் சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் திமுக பொருளாளர் ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்த தேர்தல் ஆணையம் இலை ஓவியத்தை மறைக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்திருந்தது. தேர்தல் ஆணையத்தின் இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இம்மனு செவ்வாய்க்கிழமையன்று தற்காலிக தலைமை நீதிபதி சதீஷ்குமார் அக்னிஹோத்ரி மற்றும் எம் சுந்தரேஷ் ஆகியோர் கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. சிற்றுந்துகளில் வரையப்பட்டுள்ளது இரட்டை இலையா இல்லையா என்ற சர்ச்சைக்குள் போக விரும்பவில்லை என்று கூறிய நீதிபதிகள், இலை ஓவியத்தை மறைப்பதால் அரசுக்கும் அதிமுகவிற்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை என்பதாலும் வாக்காளர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் இலை ஓவியம் இருப்பதால் தேர்தல் ஆணைய உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என்றும், எனவே தேர்தல் ஆணையத்தின் உத்தரவு சரியானதே என தீர்ப்பளித்து ஜெயலலிதா மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இதைத் தொடர்ந்து பொதுச் சொத்துக்களில் கட்சியின் சின்னங்களை அகற்ற ஸ்டாலின் தொடர்ந்த வழக்கு விரிவான விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஸ்மால் பஸ்களில் இலை ஓவியங்களை உடனடியாக மறைக்க போக்குவரத்து துறைக்கு தமிழக தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் உத்தரவிட்டுள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த பிரவீன்குமார், உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சிற்றுந்துகளில் உள்ள இலை ஓவியங்களை மறைக்க போக்குவரத்து துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். should be done by today evening. He has promised it will be covered by today. Ella small buses la engeyo the leaf symbol irke, that will be covered.
போலியாக தேர்தல் பறக்கும் படை என்று வருபவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் ஒவ்வொரு தொகுதிக்கும் வெளியிடப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உண்மையானவர்களை அடையாளம் காணும்படி பிரவீன்குமார் கேட்டுக் கொண்டார். அமைச்சர்களுக்கு மாநில போலீஸ் பாதுகாப்பு விலக்கப்பட்டு மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு தரப்படும் என்றும் பதட்டமான ஓட்டுச்சாவடிகளை கண்டறிந்து நேரடி இணையதள கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். கடந்த தேர்தலில் குறைந்த ஓட்டுப்பதிவு பதிவான தொகுதிகளில் அதிக ஓட்டுப்பதிவு நடைபெற கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும் பொது தேர்தல் பார்வையாளர்கள் ஏப்ரல் 5ஆம் தேதி வரவுள்ளனர் என்றும் பிரவீன்குமார் தெரிவித்தார். 30% மேல் டாஸ்மாக் மது விற்பனை இருந்தால் விசாரணை நடத்தப்படும் என்றும் மது கடத்தல் கண்காணிக்கப்படும் என்றும் பிரவீன்குமார் கூறினார். They are supposed to give every alternate day sales in each shop, every sales irke, and how much is more than the last year. Enge 30% mele pona that is monitored. Yaar vaangirkanga, who has bought it, anmari panna. And we have put more checkposts in Puducherry area, so that sonnaga nama kadile vaanga matanga veliya irundhu varum. முன்னதாக தேர்தல் கமிஷன் சார்பில் தயாரிக்கப்பட்ட நடிகைகள் கௌதமி, ரோஹிணியின் விழிப்புணர்வு வேண்டுகோள் மற்றும் தேர்தல் கமிஷனின் பிரச்சார பாடல் மற்றும் படங்களை பிரவீன்குமார் வெளியிட்டார். யாசின் பத்கல் கைதுக்கு பிறகு இந்தியன் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பின் தலைவனாக செயல்பட்டு வந்த தெஹ்சீன் அக்தரை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர். லோக்சபா தேர்தலை குலைப்பதற்காக திட்டமிட்டிருந்த இந்தியன் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் வகாஸ், முகமது மஹ்ரூப், சாஹிப் அன்சாரி, வக்கார் அசார் ஆகியோரை ராஜஸ்தானில் டெல்லி சிறப்பு பிரிவு போலீசார் கடந்த சனிக்கிழமை கைது செய்தனர். கடந்த ஆண்டு இந்தியன் முஜாஹிதீன் அமைப்பின் நிறுவனர் யாசின் பத்கல் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த பயங்கரவாத அமைப்பை இந்தியாவில் தலைமை வகித்து நடத்தி வந்த முக்கிய பயங்கரவாதி தெஹ்சீன் அக்தர் என்ற மோனு செவ்வாயன்று கைது செய்யப்பட்டான். டெல்லி போலீசார் மற்றும் மத்திய புலனாய்வு அமைப்பின் அதிகாரிகள் இணைந்து நடத்திய வேட்டையில் தெஹ்சீன் அக்தர் கைது செய்யப்பட்டுள்ளான். பீகாரைச் சேர்ந்த தெஹ்சீன் அக்தர் சில நாட்களுக்கு முன் நேபாளத்தில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதால் அவன் இந்திய நேபாள எல்லையில் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ராஜஸ்தானில் சனிக்கிழமையன்று பாகிஸ்தானிய பயங்கரவாதி வகாஸ் கைது செய்யப்படுவதற்கு முன்பே தெஹ்சீன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடும் என்றும் தெஹ்சீன் அளித்த தகவலின் அடிப்படையிலேயே வகாஸ் உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி பாட்னாவில் நரேந்திர மோடி உரையாற்றுவதற்கு முன் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு மற்றும் புத்தகயா குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு மூளையாக செயல்பட்டவன் தெஹ்சீன் அக்தர். இவன் கைதாகி இருப்பது இந்தியாவில் இந்தியன் முஜாஹிதீன் அமைப்புக்கு ஏற்பட்ட பெருத்த பின்னடைவாக கருதப்படுகிறது. வெடிகுண்டுகளை உருவாக்கும் தொழில்நுட்பத்தில் வல்லமை படைத்த தெஹ்சீன் அக்தரிடம் டெல்லி சிறப்பு போலீசாரும் NIA போன்ற மத்திய புலனாய்வு அமைப்பினரும் ரகசிய இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். IPL ஸ்பாட் பிக்சிங், பெட்டிங் புகார்கள் குறித்து நியாயமான விசாரணை நடக்கும் வகையில் கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவியிலிருந்து சீனிவாசன் விலக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. IPL ஸ்பாட் பிக்சிங் மற்றும் பெட்டிங் தொடர்பாக விசாரணை நடத்திய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி முகுல் முத்கல் தலைமையிலான 3 குழுவின் அறிக்கை கடந்த மாதம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. கிரிக்கெட் வாரிய தலைவர் சீனிவாசனின் மருமகன் குருநாத் மெய்யப்பன் மீதான பெட்டிங் குற்றச்சாட்டு நிரூபணமாகி இருப்பதாகவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முதன்மை அதிகாரியாக செயல்பட்ட குருநாத் மெய்யப்பன் மீதான மேட்ச் பிக்சிங் புகார் குறித்து மேலும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவராகவும் சென்னை அணியின் உரிமையாளராகவும் சீனிவாசன் பதவி வகிப்பது முரணாக இருப்பதாகவும் அது பற்றி முடிவெடுக்கும் பொறுப்பை நீதிமன்றத்திடம் விட்டு விடுவதாகவும் முத்கல் குழு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி AK பட்நாயக் தலைமையிலான அமர்வு முன் செவ்வாயன்று காலை விசாரணைக்கு வந்தது. முத்கல் கமிட்டி அறிக்கையில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் மிக மிக கடுமையானவை என்று கூறிய நீதிபதிகள் கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவியிலிருந்து சீனிவாசன் பதவி விலகும் வரை நியாயமான விசாரணை நடக்காது என்று கூறினர். பெட்டிங், ஸ்பாட் பிக்சிங் புகார்கள் குறித்து சுதந்திரமான முறையில் விசாரணை நடக்க வாரிய தலைவர் பதவியிலிருந்து சீனிவாசன் பதவி விலகியே ஆக வேண்டும் என்றும் கூறினர். பதவி விலகாத பட்சத்தில் நாங்களே உத்தரவை பிறப்பிக்க வேண்டியிருக்கும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். அதையடுத்து வழக்கு விசாரணையை மார்ச் 27ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.
மலேசிய விமானம் இந்திய பெருங்கடலில் விழுந்து நொறுங்கியிருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் மோசமான வானிலை காரணமாக அதை தேடும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. MH370 என்ற மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் மார்ச் 8ஆம் தேதி கோலாலம்பூரிலிருந்து சீன தலைநகர் பீஜிங்குக்கு புறப்பட்டது. இந்த விமானம் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தென் சீன கடல், இந்திய பெருங்கடல் உள்ளிட்ட பல்வேறு கடல் பகுதிகளில் தேடுதல் வேட்டை தீவிரமாக நடந்து வந்தது. பல்வேறு நாடுகளின் விமானங்கள், கப்பல்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போதும் விமானம் குறித்த எந்த தடயமும் கிடைக்காததால் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்திலும் விசாரணை முடுக்கிவிடப்பட்டது. இந்நிலையில் ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரிலிருந்து தென்மேற்கே 2500 கிலோமீட்டர் தூரத்தில் இந்திய பெருங்கடலில் விமானம் விழுந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் விமானத்தில் இருந்த 239 பேரும் இறந்திருக்கக்கூடும் என்றும் பிரதமர் நஜீப் ரசாக் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இதனிடையே தெற்கு இந்திய பெருங்கடலின் விமானத்தின் நொறுங்கிய பாகங்களை ஆஸ்திரேலிய கடற்படை கண்காணிப்பு விமானம் திங்களன்று கண்டறிந்த நிலையில் ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா இடையேயான தெற்கு பெருங்கடல் பகுதியில் தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டது. ஆனால் கடும் மழை மற்றும் சூறைக்காற்று வீசியதன் காரணமாக ஆஸ்திரேலிய கடற்படையின் தேடுதல் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. புதனன்று தேடுதல் பணிகள் மீண்டும் துவங்கும் என்று ஆஸ்திரேலிய கடல் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான இறுதி நாளில் தாலுகா மற்றும் மண்டல அலுவலகங்களில் ஆர்வத்துடன் பொதுமக்கள் திரண்டனர். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு மார்ச் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏப்ரல் 24ஆம் தேதி நடக்கும் லோக்சபா தேர்தலில் ஓட்டளிப்பதற்கு வாக்காளர் அடையாள அட்டை அல்லது தேர்தல் கமிஷன் அளிக்கும் பூத் ஸ்லிப் ஆகியவை மட்டுமே ஆதாரங்களாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும், இவை இரண்டும் இருந்தாலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாவிட்டால் ஓட்டு போட அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. இதனால் செவ்வாயன்று ஏராளமானோர் வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயர்களை சரிபார்க்க ஆர்வத்துடன் திரண்டனர். ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண வந்திருக்கோம் வாக்காளர் அடையாள அட்டைக்காக. சீக்கிரம் வந்துரும் சொல்லியிருக்காங்க, அதுக்காக லைன்ல நின்னுட்டு இருக்கோம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தமிழகம் முழுவதும் கடந்த 9 மற்றும் 16ஆம் தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. இதில் 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. நோட்டாவை பயன்படுத்துவது குறித்து தமிழ்நாடு மக்கள் உரிமை இயக்கத்தினர் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். லோக்சபா தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்துள்ள நிலையில் கட்சிகள் தங்களின் வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்து வருகின்றன. அதேபோல எந்த வேட்பாளரையும் பிடிக்காவிட்டால் மின்னணு ஓட்டு இயந்திரத்தில் உள்ள நோட்டா பொத்தானை பயன்படுத்துவது குறித்த பிரச்சாரமும் ஆங்காங்கே சூடுபிடித்து வருகிறது. நோட்டா குறித்தும் அதனை பயன்படுத்துவது குறித்தும் கோவையில் தமிழ்நாடு மக்கள் உரிமை இயக்கத்தினர் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தினர். மக்களிடையே நோட்டா விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தமிழ்நாடு மக்கள் உரிமை இயக்கம் நோட்டா விழிப்புணர்வு பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சார பயணத்தின் வாயிலாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதி வாக்காளர்களிடையே நோட்டா விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம். நோட்டாவில் அதிகமான வாக்குகள் விழுந்தால் அந்த தேர்தலிலே நின்ற வேட்பாளர்கள் சுயேட்சை உட்பட அனைத்து வேட்பாளர்களும் தகுதி இழக்கப்படுவார்கள். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து லோக்சபா தொகுதிகளிலும் நோட்டா குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக இந்த இயக்கத்தினர் தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் TR பாலு தஞ்சையில் போட்டியிடுவதற்கு காரணம் அவரது மதுபான தொழிற்சாலையை காப்பாற்றுவதற்காகத்தான் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூறினார். தஞ்சை தொகுதி பாரதிய ஜனதாவுக்கு அந்த கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட நிலையில் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து தஞ்சையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக சார்பில் போட்டியிடும் TR பாலுவிற்கும் பழனி மாணிக்கத்திற்கும் இடையே நடக்கும் பிரச்சினைகளை 40 கருணாநிதி வந்தாலும் தீர்க்க முடியாது என்று விமர்சித்த விஜயகாந்த் TR பாலு தஞ்சையில் போட்டியிடுவதற்கு காரணம் அவரது மதுபான ஆலைதான் என்றும் கூறினார். சும்மா கலைஞர் 4 கலைஞர் பஞ்சாயத்து பண்றல 40 கலைஞர் வந்தாலும் இங்க பஞ்சாயத்து பண்ண முடியாது. சண்டை அந்த அளவுக்கு வலுவாக இன்னைக்கு ஏன் TR பாலு இங்க தேர்ந்தெடுத்தாருன்னா அவருடைய டிஸ்டரி வாட்டர் சாராய ஃபேக்டரி இங்க பக்கத்துல இருக்குன்னாங்க. சொன்னாங்க. அவருடைய பையன் ராஜா MLA இருக்காரு, இவரு அவருக்கு சேர்ந்து அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து கவனிக்கலாம் எல்லாருமே சொல்றாங்க. பழனி மாணிக்கமே சொல்லியிருக்காரு. ஸ்பெக்ட்ரம் ஊழல் குற்றச்சாட்டில் தொடர்புடைய ராசாவிற்கு திமுக சீட் கொடுத்தது மூலம் அக்கட்சியின் தன்மை எப்படி என்பதும் தெளிவாகிறது என்று விஜயகாந்த் கிண்டல் செய்தார்.
இன்னைக்கு ராஜா அவர்களுக்கு சீட்டு கொடுத்திருக்கார். யார் கொடுத்திருக்காரு? கலைஞர். திமுக ஏன் கொடுத்திருக்கார்? அவர் ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் சொல்லி 1.5 வருஷம் ஜெயில இருந்திருக்காரு, வந்திருக்காரு. ஆனா அவருக்கு திரும்ப சீட்டு கொடுக்கிறார். இதான் திராவிட முன்னேற்ற கழகம். கேட்டா ஊழல் இல்லாம ஊழல் பண்ணவங்களும் சீட்டு கொடுப்பாங்க. மக்களே புரிஞ்சுக்க. விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள மீத்தேன் திட்டத்தில் தேமுதிகவுக்கு உடன்பாடு இல்லை என்றும் விஜயகாந்த் கூறினார். தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமை அன்று சவரனுக்கு 168 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,088 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,761 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் 46 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 43,810 ரூபாயாக இருந்தது. தேனி தொகுதி காங்கிரஸ் எம்பி ஆரூன் தேர்தல் விதிமுறைகளை மீறி 500க்கும் மேற்பட்ட கார்கள் பின்தொடர பிரச்சாரம் மேற்கொண்டது பொதுமக்களை வியக்க வைத்தது. தேனி தொகுதி காங்கிரஸ் எம்பி ஆரூன் வரும் லோக்சபா தேர்தலில் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் தேனி தொகுதியின் எல்லையான காட்ரோடு பகுதியிலிருந்து கூடலூர் வரை பிரச்சாரம் செய்ய இருப்பதாக மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் அறிவித்தனர். அதன்படி வேட்பாளர் ஆரூன் பிரச்சாரத்தை துவக்கினார். அப்போது 500க்கும் மேற்பட்ட வாகனங்களில் ஆரூனின் ஆதரவாளர்கள் அணிவகுத்து வந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீண்ட வரிசையில் ஆரூனை பின்தொடர்ந்து வந்த வாகனங்களை பார்த்து பொதுமக்கள் வியந்து போயினர். அதே நேரம் போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் எரிச்சல் அடைந்தனர். இந்த பிரச்சாரத்தால் வத்தலகுண்டு சாலையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக போலீசார் ஆங்காங்கே வாகனங்களை தடுத்து மாற்றுப்பாதையில் திருப்பிவிட்டனர். விதிமுறையை மீறி 500க்கும் மேற்பட்ட கார்களில் வேட்பாளர் ஆரூன் வந்தது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.